ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேரள தமிழ்ச்சியோட வீடியோ. வாங்க பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்ட்டு. பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி பச்சை பயிறு தாங்க, இது நாங்கள் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரிசியும் பச்சை பயிறு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கொஞ்சமாக அவில். இது மரமரமும் வரணுன்னா நம்ம அவில் சேர்த்துக்கினா நல்லா சூப்பராக வருங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். உப்பு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் போடாதே தோசைங்க. மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா அது நமக்கு கம்ஃபர்டபுளாக வராது. மேலே போய் எண்ணெய் ஊற்றிக்கினா நல்லா முறுமுறுன்னு நல்ல தோசையாக இருக்கும். பிடிச்ச மாதிரி போட்டு எடுத்துக்காங்க. ஒரு பின்ன இதுக்கு நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் தான் வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பெட்டராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கேரளாவில் ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க இது. இங்கே எல்லோரும் பச்சை பயிரை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் பளபளப்புக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பலாப்பழ அல்வா செய்யலாம் வாங்க. ஒரு கப் எடுத்து நான் குக்கரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வைக்கலான்னுக்கிறேன். தேவை ஒரு விசில் கூட வெந்துடும். நான் நல்லா அடிக்கிறதுக்கு வேண்டி மிக்சியில் எடுத்து கையிலே நான் உடச்சிட்டேன். பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் நெய்யும் போட்டுக்காங்க. நெய்யும் சேர்த்தலாம், தேங்காய் நெய்யும் சேர்த்தலாங்க. கேரளாவில் ஃபேமஸ்ஸு தேங்காய் எண்ணெய் தாங்க. இவங்க அதிகமாக எடுத்துக்கிறது எங்கள் ஸ்கின்னுக்கு தேங்காய் எண்ணெய் தான். நம்ம குளிக்கிறதுக்கு முன்னே தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பாங்க, சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பாங்க. A to Z தேங்காய் எண்ணெய் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அரை கப்பு நான் சர்க்கரை இதுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்திக்காங்க. நான் நெய் மட்டும்தாங்க இது சேர்த்து செஞ்சேன். நான் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வீடியோ பார்த்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கத்தி வித்தியாசமான ஃபுட்டும் கலாச்சாரமும் போடலான்றதை நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது இங்கே வச்சு எங்களோட செடி, அதாவது பட்டன் ரோஸ் தான். ஒரு செடியில் ஒரு 50 ரோஸ் கிட்ட பிடிக்குங்க. இப்போ மழை வந்துடுச்சிங்க, மழை சீசன் ஆகிடுச்சி. இந்த பூவில் மழை பெய்தானே அடிஞ்சு போயிடுச்சிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங்.